முன்னாள் மேயர் அந்தோணி கிரீஸ். நான் 5வது வார்டுக்கு உட்பட்ட இடத்துல குடியிருக்கிறேன். 5வது வார்டில் 1 ஏக்கர் இடம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம். அந்த இடத்த ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு பண்ணி இடத்த எடுத்தாங்க. அதன் பேரில் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் தகவல் தெரிவிச்சிருந்தேன். மாநகராட்சி மேயர் தவறு செஞ்சாரா இல்லை அவங்க கூட இருக்கிறவங்க தவறு செஞ்சாங்கிறது எனக்கு தெரியாது. அதன் கோபத்தில் என்ன 1972 என் கணவர் ஏபி ராஜேந்திரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட பஸ் ஸ்டாப், எம்ஜிஆர் பஸ் ஸ்டாப், அதை ஆளுக்கு உடனே ஒரு 10 நிமிஷத்தில் இடித்து தகர்த்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதன் பேரில் மறுபடியும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். எஸ்பிக்கு புகார் கொடுத்து அந்த எஸ்பி புகாரின் பேரில் அடிப்படையில் இன்றைக்கி வடபாகம் காவல் நிலையத்தில் கூப்பிட்ருந்தாங்க, பேசியிருக்கோம். அதையும் மீறி அவர் என்ன சொன்னார்னா, சவுத்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் விவிடி சிக்னல் பக்கம் ஒரு பொதுக்கூட்டத்தில் மிகவும் தரக்குறைவாகவும் பொதுமக்களை ஏவி விட்டு அதிமுக யார் வந்தாலும் அடிங்கடா, உள்ளே பூந்து அடிங்கடாங்கிற ஒரு தரக்குறைவான பேச்சும் பேசுனதுக்கு என் பேர்லேயும் என் மகன் பேர்லேயும் உள்ள காட்டத்தை பொது மேடையில் பேசியதால் எஸ்பி அவர்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தேன். இன்றைக்கி அதன் பேரில் என்னை தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையத்தில் கூப்பிட்டாங்க. போய் ஆஜராகிவிட்டு வந்திருக்கேன். அவங்க நடந்த இடம் சவுத்து போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டது. அதனால் அங்கே மாற்றிருக்காங்க. திரும்ப சவுத்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் போகத்தான் செய்வேன். ஆனால் அந்த இடத்த நான் விடவே மாட்டேன். 1 ஏக்கர் இடத்தையும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் இந்த விசாரணை முடிஞ்சாலும் சரி முடியாட்டாலும் சரி கோர்ட் வரைக்கும் போட்டு அது என்னன்னு பார்த்துருவேன். இன்றைக்கி அந்த இடத்தோட 1 ஏக்கர் இடம், அந்த இடத்தோட மதிப்பு அந்த இடத்துல இன்றைக்கி 30 கோடி, 1 கோடி 2 30 கோடி. அதனால் மாநகராட்சி நிர்வாகத்தின் மேலேயும் தரக்குறைவாக பேசின மேயர் அவர்கள் ஜெகன் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கோர்ட்டு வரைக்கும் கூட போக நான் தயங்க மாட்டேன். மீட்டு கொடுக்குற மக்கள் பயன்பாட்டுக்கு மீட்டு கொடுக்கறது என்னோடய வேலை. இதை கண்டிப்பாக நான் செஞ்சே முடிப்பேன். இது எவ்வளோ நாளாக ஆனாலும் பரவாயில்ல, இதை முடிக்காமல் போக மாட்டேன்.